ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி உப்மா நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உப்மா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்து ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்மா செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடயே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கொத்தும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூடயே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக நமக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேண்டாம்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டு தேவைப்படும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இனி நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி அளவு 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோன்னா 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தால் தான் நல்லா நமக்கு நல்லா வெந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக அந்த கேசரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு வரும். அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ற அட்டகாசமாக இருக்கும். இப்போ தண்ணியெலாம் ஊற்றி 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துற வேண்டியதான். இனி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக நல்லா முத்து முத்தாக நமக்கு ரவைலாம் நல்லா வெந்துடும். தண்ணி நம்ம நிறைய வச்சுருக்கிறதுனால ரவையை கண்டிப்பாக நல்லா வறுத்துருக்கணும். அல்லது பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் ஒழுங்காக ரவை வரப்படலைன்னா. இது கூட இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதி குக்கானதும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இனி தண்ணிலாம் வற்றி நமக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு சீக்கிரமாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சமே நமக்கு தண்ணி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சூப்பராக தண்ணிலாம் வற்றி நமக்கு நல்ல சாஃப்டான உப்புமா நமக்கு ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டதுனால சேர்த்துருக்கிறேன். இப்போது உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக நமக்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான உப்புமா நமக்கு ரெடி.